வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எங்களை இப்படி அரியாசனத்தில் வைத்து சரியாசனங்காத்த தாயே அம்மனோட கதைகள் அம்மா பத்தாங்கடல் பெருங்கடல் பெருங்கடலா பெருங்கொடலா பெருங்கடல் கடல் அதாவது கடலும் மனிதனுடைய குடலும் ஒண்ணுதான். ஆமா, அதாவது கடல் எப்படி சுத்தி கிடக்கும் அதே மாதிரிதான் நம்ம மனிதனுடைய குடல ஆடு மாடு கோழி குஞ்சு குடலை பூரா பாருங்க சுத்தி சுத்தி இருக்கும். அதே மாதிரிதான் கடலும் இருக்கும். அதனால் ஒன்றாங்கடல் உகற்கடலா, இரண்டாங்கடல் கருங்கடலா, மூன்றாங்கடல் மோர்க்கடலா, நாலாங்கடல் தயிர்கடலா, ஐந்தாங்கடல் பால்கடலா, ஆறாங்கடல் பெருங்கடல், ஏழாங்கடல் எண்ணக்கடல், எட்டாங்கடல் விட்டக்கடல், ஒன்பதாங்கடல் உலகந்தாங்கடல், பத்தாங்கடல் பெருங்கடல். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒன்றாங்கடல் உவர்கடல்னா என்னம்மா? அந்த தண்ணியதான் உப்பு கடல். அந்த தண்ணி ஒன்றாங்கடல்ல உப்பு கடல். அதுல வந்து மிருகங்கள் எதுவும் கிடக்காது. மிருகம்னா ஆடு மாடு கோழி குஞ்சு இல்ல, மீன்கள். இரண்டாங்கடல் கருங்கடல். கருங்கடல்னா தான் அதான் நல்ல வெண்ணி கடல். அங்கதான் மீன் கிடக்கும். ஆமா, என்ன மீனெல்லாம் இருக்கும் அதுதான மீனுக்கு ஒரு சுறால் மீன், எறா, என்ன மீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப அவங்க அப்பா கடல்ல தான் மீன் பிடிக்கும். உங்க அப்பா அப்பா மீன் பிடிக்க தான் போறாங்களா? அப்படி அம்மா ஆறு இருக்கும். தாமிரபரணி ஆறு. ஆகையினால் மூன்றாங்கடல் மோர்க்கடல், நாலாங்கடல் தயிர்கடல், இப்படி 10வது கடலுக்கு அப்பாறு பருத்த சோழன பூமி உண்டு. பருத்த சோழன பூமிக்கு
கப்பால் இந்திரசூரன பூமி உண்டு இந்திரசூரன பூமிக்கப்பால் அழகாக இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா அதான் பாருங்க வாயுலோகம் மரணலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் தெய்வலோகம் என்று சொல்லப்பட்ட 16 புவனங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட பூனம் தான் நாகலோக பட்டணம். அந்த நாகலோக பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? நாகராஜனும் நாகக்கண்ணி ஆண்டு வருகிறார்கள். அதாவது நாகங்களுக்கெல்லாம் தலைவன் நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி ஆண்டு வரும்போது அந்த தலையானது மனிதர் தலை உடலானது பாம்பின் உடல். அதனாலே அவர்களை நாகராஜன் நாகக்கண்ணி என்று சொல்வார்கள். அதனாலே அந்த நாகரோக பட்டணத்திலே அங்க யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார்? நாகராஜன் நாகக்கண்ணி ஆண்டு வராங்க. எப்படி ஆண்டு வராங்க? மன்னவேரும் அந்த நாகரோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணி ஆண்டு வருகிறார்கள். கணவனும் மனைவியுமாக ஆம்பளையும் பொம்பளையும் ஆம்பளையும் அது என்னம்மா? ஆம்பளையும் பொம்பளையும். ஆமா, கணவன் மனைவி என்றால் என்ன? கணவன் மனைவி என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். மனைவி என்றால் அந்த வீட்ல வந்து கணவன் சொல் மேல இருக்கும் மனைவி சொல் கீழே இருக்கும். இப்ப அப்படி இல்லம்மா. இப்ப எப்படிமா? இப்ப மனைவி சொல் மேல இருக்கும், சரி, கணவன் சொல் கீழே இருக்கும். அப்போ பொண்டாட்டியும் புருஷனும். ஆமா, அப்படி சொல்லணும். ஆமா, அப்படியாம்மா? அவங்க சொன்ன மாதிரி பொண்டாட்டி புருஷன். அப்ப பொண்டாட்டி மேல புருஷன் கீழே. ஆமா, புருஷன் கணவன் மனைவி, கணவன் மேல மனைவி கீழே. ஆம்பளையும் பொம்பளையும்னா அப்படியானா? அதேதானா? ஆகையினாலே அந்த நாகரோக பட்டணத்தினுடைய ஆண்டு வரும்போது நாகராஜன் தேவையாகப்பட்ட நாகக்கண்ணி தன் கணவனிடத்தில் வந்து மன்னாரி மகுடமொழி ராஜமன்னா இந்த நாகரோக பட்டணத்திலே சென்றாரி நாகக்கண்ணி கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. என் வயிற்றுல ஒரு புழுவும் இல்ல, பூச்சியும் இல்லை. யாருக்குனவே நான் காக்கல. கருப்பட்டி எடுத்து சாப்பிடமா? பெண் குழந்தை, ஆண் குழந்தை, பூச்சினா பெண் குழந்தை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா? அதுதானே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இப்ப செல்லுலதான் 5 வயசு பிள்ளை கூட என்ன வந்தாலும் சொல்லி போடுத. அப்புறம் என் பேத்தி சொல்ல கேட்டே செய்யணும். வேலை பார்த்துட்டு என்ன பார்த்தா நல்ல வேலை நல்லதா போச்சு. நாகராஜன் தேவியாகப்பட்ட நாகக்கண்ணி என் ஆசை நாதா, என் ஆசை நாதா
மன்னாரி மன்னவர் மகுடமொழி ராஜமன்னா ராசமன்னா ஐயா என்ன மாமா கையில ஏந்திக்கிட்டு இருக்காரு ஆமா ஆகினாலே பட்டணத்திலே நம் பாரதி சண்டாளி ஆரோக்கிய சண்டாளி இதுக்கு சொத்து இருந்து என்ன பண்ண என்ன மகுடமொழி ராஜமன்னா மன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே நாடு இருந்தும் நகர இருந்தும் நாடாக செல்வம் இருந்தும் பொன்னிருந்தும் பொருளிருந்தும் பூமியாள பிள்ளை இல்லை. ஆனால் இந்த நாகலோக பட்டணத்திலே என் தரத்து பெண்கள் எல்லாம் என் கூட கல்யாணம் முடிச்சு வந்தவங்க எல்லாம் பக்கத்து வீட்டு பாலம்மா 10 பிள்ளை தாயானால் முக்க வீட்டு முனியம்மா 3 பிள்ளை தாயானால் எதிர்த்த வீட்டு யாராம்பரம் 7 பிள்ளை தாயானால் அந்த வடக்கு வீட்டு வெள்ளையம்மா 3 பிள்ளை தாயானால் 3 பிள்ளை தாயாயி 3 பிள்ளைட்டு முத்துமுத்தா வாங்கி சாப்பிட்டு ஒத்த நாடத்தை விட மாட்டேங்கால ஆகையினாலே மன்னாரி மன்னவர மகுடமொழி ராஜமன்னா ஆனால் நாகலோக பட்டணத்திலே என் தரத்து பெண்கள் எல்லாம் மலடி நல்ல மலடி மலடி வாரானு மறைஞ்சிருந்தோ ஜகனம் பாப்பா இறுகி வாரான் இருந்தோ ஜகனம் பாப்பா மன்னா அது மட்டுமா என் காலத்து பெண்கள் எல்லாம் ஒரு கல்யாண வீடு போக முடியுமா ஒரு சடங்கு வீடு போக முடியுமா தெருவில போக முடியுமா தரிச்சலா நான் கடைக்கு போகணும்னு வருவேன் அங்க இருந்து கோடிக்குள்ள இருந்து யாரோ ஒரு ஆச்சரியர் வருவாங்க மோசமாவா வாரேன் வாங்க வாங்க ஒரு தண்ணிய குடிச்சிட்டு போங்க இந்த கண்டோடனே கால பின்னி போயிருவாங்க மன்னா அது மட்டுமா இந்த நாகலோக பட்டணத்திலே மன்னா கட்டில போட்ட சாதனுக்கு அறிவுங்க பிள்ளை இல்லை இலையில போட்ட சாரா எனக்கு எடுத்தவங்க பிள்ளை இல்லை கும்பாயில போட்ட சாதனுக்கு அறிவுங்க பிள்ளை இல்லை மன்னா அது மட்டுமா ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வட்டிலு கும்பா அப்படின்னா உங்களுக்கு தெரியுமாமா அந்த காலத்துல கும்ப மாதிரி இருக்கும் கும்ப மாதிரி இருக்குமா சாப்பிடுவாங்க கஞ்சா கஞ்சா சாப்பிடுவாங்க கஞ்சிலே இருக்காரு கஞ்சிதான் இருந்துச்சா நான் உடகார அண்ணா வீட்டுக்கு யாரு கஞ்சி இருந்துச்சா சோறு இருந்துச்சான்னு சோறுலாம் கிடையாது அதாவது சோளச்சோறு கம்மஞ்சோறு குருதோலி சோறு சாமி சோறு தினச்சோறு அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமாம்மா அதுதானே சோளச்சோறுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியுமாம்மா ஆகையினாலே மன்னாரி மன்னவர மகுடமொழி ராஜமன்னா இந்த பாரவதி சண்டாளி நாகலோக பட்டணத்திலே மழை மூத்த பிள்ளை
ஆனா கும்பாலில போட்ட சாதம் குறையடிக்க பிள்ளை இல்லை. ஆமா. அது மட்டுமா என்ன? கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லை. கையேந்த பிள்ளை இல்லை. நிறவரத்து தண்ணீர்ல நின்றம்ப பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. என்று ஆமா. குழந்தை இல்லாத கவலையே அந்த அம்மா நாகக்கண்ணி அழுது புலம்புறாங்க. அழுது புலம்புறாங்க. அது மட்டுமா என்ன? பாதவத்தி சண்டாளினா நாகக்கண்ணி பெண்கொடியா பெண்கொடியா. ஆடு நல்லா சடைப்பேடா உருகரனாய் கண்ணம் போடுதாங்களையா. ஆமா கொஞ்சம் உடம்பு தூக்கமா வருதா இல்ல புலவர் போற போக்கு அப்படி ஆகினாரை மாடு கிடைச்சா மந்தையில காடாரும். ஆனா கோழி கிடைச்சா குப்பையில காடாரும். வெள்ளாடு கிடைச்சா வெளியில காடாரும். கொக்கு கிடைச்சா வீட்டத்தில காடாரும். மீன் கிடைச்சா தண்ணீர காடாரும். பாம்பு கிடைச்சா வச்ச புல்லுல காடாரும். பாரதி என் கனவோ நம் பங்களத்திலே போய்விடணும். சிலவங்க சொல்லுவாங்க நீ செத்து தொலைய நான் நிம்மதியா இருப்பேன் சொல்லுவாங்க. நீ செத்து தொலைஞ்சா நான் இங்க பாரு என் பேர பிள்ளை யாரு பாக்காரு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செத்த பிற்பாடு தானே தெரியும் என்று அந்த நாகக்கண்ணி குழந்தை இல்லாத அழகு புலம்பும் போது அப்ப அந்த அம்மா நாகக்கண்ணி அழுத உடனே நாகராஜ மன்னன் சொல்லுதாரு அடியே பெண்ணே நான் காடு பிரிஞ்சு வீட்டுக்கு வந்தா அத்தா அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க 2 ஆம்லேட்டை சாப்பிடுங்க 2 தோசையை சாப்பிடுங்க 2 சப்பாத்தியை சாப்பிடுங்க சப்பாத்தியை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னா நானும் பயந்து போனேன். ஆகவே நான் நல்ல சாப்பாடுமா சூப்பர் சாப்பாடு நம்ம வந்தோடனே அட்வான்ஸ்காரங்க ஐயா என்ன சொன்னாங்கன்னா மேலங்களும் அடிச்சு கொடுக்க நீங்க வரையிலேயே சாப்பிட்டு வந்துருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. வந்தோடனே எதிர்த்தாப்புறம் நல்ல ஹோட்டல் போட்டிருந்தாங்க வேணுங்கிற வாங்கி சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி தான் தோசை தான் கல்லு தோசை தான் தோசை தான் அந்த பாருங்க சாயந்தரமெல்லாம் நல்லா 15 சப்பாத்தி பிடிச்சிட்டாங்க. அதுதானே அதான் அப்படியே மாசிக்கு ஆகுங்க அடிச்சு விடுங்க. அப்படியே அந்த நாகராஜ மன்னன் அப்படியே அழுது புலம்பன உடனே அப்ப சொல்லுவார் நாகராஜ மன்னன் நம்மளுக்கு எவ்வளவோ பொன் பொருள் இருக்கு ஆனா நம்ம விலைக்கு பிள்ளை வாங்கி வளர்த்தா என்ன என்று நாகராஜ மன்னன் மனைவிடத்துல சொல்ல அப்ப நாகக்கண்ணி பெண்பொழியா சொல்றார் மன்னாய் மன்னார மகிட மொழி ராஜ மன்னா மன்னா நம் பணத்துக்கு தம்பி இந்த சுந்தரமான சமுதாயத்து மக்கள் மக்கள் போல மக்களை வாழைக்கு அம்மையம் தாயார் மாதாய் தாயே அம்மா சந்தனமாய் அழுது பலமுடா அண்ணா பணத்துக்கு பிள்ளை வாங்கி வந்தாரால் அந்த வேண்டுமா என்ன ஒப்பிடுமா காசுக்கு பிள்ளை வாங்கி கடத்தல் கடத்தல் 5 ரூபாய் என்ன கண்டதா ஒப்பிடுமா அது மட்டுமா நிறவரத்து தண்ணீர் நிரம்ப பிள்ளை இல்லை பட்டு நிறம் கொண்ட சாரோனுக்கு அறிவுங்க பிள்ளை இல்லை இல்லையே ஒரு பிள்ளை இல்லையே அண்ணா ஆத்தாங்கரைய
அம்மா கண்ணு புரியாதவனுக்கு கவலையோடு நம்ம அதவன் பிறந்தாரே தன் கண்ணு அம்மா ஏ உச்மாரி பிஞ்சி புலையோடு பின்னரோடு பிஞ்சியாமே அப்பா நம் பின்னாடி என்ன செய்ய குடும்பத்தை சுவாமிக்காரே உச்சிமாரி சுவாமிக்காரே சந்தனமாரி சுவாமிக்காரே தேங்காய் விடல போட்ட மாதிரி செதறி நிக்க குடும்பம் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே நாகரோக மக்கள் ஆளுநருக்கு பிள்ளை இல்லையே என்று நாகக்கண்ணி பெண்ணார் ஓட்டவள் எப்படி பணமுடா பாருங்க அவன் முத்து அதாவது ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் சோரையிட்டார் பகலங்கோர் கண்ணீரை பக்கமெல்லாம் சோரையிட்டாள் அதாவது வண்டி அடிச்சுட்டாலும் பெருசு இல்ல காலம் ரெண்டு எந்த போர்களை போகுதுன்னு வண்டி அடிக்கணும் கரெக்டா அடிக்கணும் அந்த என்ன எங்க அண்ணன் கருப்புசாமி என்ன அந்த காலத்து ஆளு நம்ம தங்கச்சி இப்படித்தான் போவான்னு பிடிச்சுடுவாங்க ஆகையினால் என் மன்னாடி மன்னாடு மகுட முடிராஜ மன்னா அது மட்டுமா கரண்ட் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே கரண்டோடு தண்ணீர்ல எனக்கு ஆசை பதிச்சு வச்சா நானே ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்க ஒரு கரண்ட கால தண்ணி கரண்ட அளவு தண்ணி இந்த தண்ணிகளை கீழே குனிஞ்சு எனக்காவது ஊனி வச்சோம்னா நீ என்ன நினைப்ப நம்ம ஆட்சி நடந்து போய்கிட்டு இருந்துச்சு கீழே குனிஞ்சு எதையும் வச்சுச்ச பாப்பேன் ஒடியாந்து அந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு தோண்டி பாப்பேன் அதான் கரண்ட் அளவு தண்ணீர்ல காசை பதிச்சு வச்சா காசெடுக்க பிள்ளை உண்டு கர்மம் செய்ய பிள்ளை முட்டை தண்ணீர்ல முட்டை பதிச்சு வச்சா முட்டை முட்டையா முத்து முட்டையும் ஆமா முட்டையும் முத்து அவன் முட்டைங்கா முட்டாங்காலி எலும்புங்கா ஆகையினாலே முட்டைய பதிச்சு வச்சு தோண்டி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க முட்டையை வலிச்சு வைய உங்க அப்பா அந்த முட்டையை எடுக்கட்டும் ஆவிஞ்சிருமா ஆகையினால் முட்டை பதிச்சு வச்சா முட்டெடுக்க பிள்ளை உண்டு ஆனா நம்மளுக்கு முடியெடுக்க பிள்ளை இல்லை என்று குழந்தை இல்லாத குறைகளை எல்லாம் இந்த அம்மா அழுது புலம்புறாங்க அப்ப பார்த்தாரு நாகராஜ மன்னன் உங்களை என்னதான் செய்ய ஆமா பணத்துக்கு பிள்ளை வாங்கி பந்தல் விட்டமானார் பந்தல் நிறைஞ்சிருமா நம்மள பாட்டியசானா சொத்துக்கு பிள்ளை வாங்கி தெருவில் விட்டானால் ஆனால் தெருவு நிறைஞ்சிருமா தெரிஞ்ச ஜனம் ஒப்பிடுமா வேலைக்கு ஒரு 10க்கு பிள்ளை வாங்கி வளர்க்கும்
ஆமா அந்த பிள்ளை நடந்து போகும்போது போகும்போது அதாவது விவரம் தெரிஞ்சு நடந்து போகும்போது போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? நம்ம ஜாயிண்ட்கார மாதிரி கூட சேர்ந்தவங்க ஆமா இது வெள்ளுகார மாதிரி இந்த பிள்ளை என்ன 10 மாதம் செமந்தா பெத்துச்சு வெட்டிச்சு விலைக்கு வாங்கி வளர்த்துச்சு வளர்த்தாங்க அப்படின்னு இவங்க அந்த குழந்தை காது பட பேசுவாங்க. பேசுவாங்க. அந்த பிள்ளை அங்க இருந்து ஓடி வரும். ஆமா ஓடி வந்து எப்பா எப்பா அம்மா ஏம்மா அப்ப நீங்க என்ன பெத்து வளர்க்கலையா? இல்லையா? நீங்க நடந்துதான் வளர்த்தீங்களா? ஆமா துட்டு கொடுத்தா வாங்குனீங்களா? துட்டு கொடுத்தா வாங்குனீங்களா? மன்னாரி மன்னவர மகுட முடிராஜ மன்னா. ராசா மன்னா ஆமா அங்க போனா முன்னால போனா கடிக்க கடிக்க பின்னால வந்தா எரியுத. எரியுத. நான் என்னதான் செய்யணும் சொல்லுனாரு. என்னதான் செய்யணும் சொல்லி சொல்லு. ஆமா அப்ப சொல்லுவா அம்மா நாகக்கண்ணி தன் கணவன் கிட்ட கணவன் கிட்ட சுவாமி என்ன நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க கேப்பீங்களா? கேப்பீங்களா? உண்மையா? உண்மையா கேப்பேன். ஆமா மன்னா என்ன? தாங்கள் 2வது கல்யாணம் முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். என்னது? 2வது கல்யாணம் முடிக்க வேண்டும். அதாவது என்ன? பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னா தன் கணவனே 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஆமா ஆனா அந்த காலத்துல என்ன? இந்த காலத்துல கல்யாணம்னு சொல்லத்தான் செய்யணும். ஆமா இந்த அம்மா 1 மணி நேரத்துக்கு முன்னால சொல்லியிருப்பாங்க. சொல்லிருப்பாங்க. 2 மணி நேரம் கழிச்சோன்னா மாப்பிளையும் பெண்ணும் மாலையோட வந்து நிப்பாங்க. நிப்பாங்க. என்ன தெரியுமா? என்ன? ஏடி நீ தானே 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்க சொன்ன. ஆமா யாருக்குன்னே அங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சொன்னதை செஞ்சு செஞ்சுட்டு ஆமா என்று இப்ப சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அப்ப நாகராஜ மன்னன் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. என் ஆசை பொண்டாட்டி ஆசை பொண்டாட்டி என் தங்க பொண்டாட்டி என் அட்டு பொண்டாட்டி என் குட்டி பொண்டாட்டி குட்டி பொண்டாட்டி என் ஆசை பொண்டாட்டி ஆமா இந்த 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்க சொல்லுதிய. முடிக்க சொல்லுதியே. என் அம்மா என்ன? வேண்டாம் 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 கல்யாண சங்காட்டம் வேண்டாம் கல்யாணமே வேண்டாம். வேண்டாம். ஆமா என் அம்மா நீ அடிக்க ஆமா அவ அடிக்க அடிக்க அவ கொண்ட வாங்கையில போங்கையில வாங்கொண்ட அவ கையில அவகையில சக்கரத்தி போராட்டம் சாக மட்டும் திண்டாட்டம். சாகு மட்டும் நின்றாட்டம். என் பேர பிள்ளைங்க ஆட்டத்தை பாருங்க. என் அம்மா வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். கல்யாணமே வேண்டாம். என் நாகக்கண்ணி என் நாகக்கண்ணி நான் சொல்லுவேன் கேளு. சொல்லுங்க என் கேளு. ஆசைப்பட்டாச்சு. என் ஆசை பொண்டாட்டி என் அம்மா எனக்கு 2ஆம் தரம் கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் என்ன வேண்டாம். தெரியுமா? என்ன? 1000 பெண்ணை கட்டி நானும் பொண்டாட்டி என் பெண்டாட்டி பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி என்ன என்ன செல்லமா கூப்பிடுறாங்க. என்ன ஆமா எப்படி எப்படி இன்னொரு சொல்லுங்க. ஏ பெண்டாட்டி ஏ பெண்டாட்டியா பேனாவை பொண்டாட்டி விட்டுட்டா பேனாவுக்கும். ஆகையினால் இவ அண்ணாவியா படிச்சுட்டாளா நம்மளா அப்பா துண்டை விரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுதானே ஆமா யாச மனைவி நேச மனைவி யாச மனைவி அம்மா ஆமா 2ஆம் தரம் கல்யாணம் என்பது வேண்டாம். வேண்டாம். ஏன் தெரியுமா? முகம் கண்டவன் மாற்று முகம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். 1000 பெண்ணை கட்டினாலும் அழகு போல கிடைச்சிடுமா? ஆமா கோடி பெண்ணை கட்டினாலும் குணத்தை போல கிடைச்சிடுமா? கிடைச்சிருமா? எனக்கு 2வது கல்யாணம் என்பதே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்று ஆமா தன் மனைவி கிட்டே நாகராஜ மன்னன் சொல்லுதார். சொல்லுதாரு. அப்ப பார்த்தா அம்மா நாகக்கண்ணி நாகக்கண்ணி இறைவா இறைவா பணத்துக்கு பிள்ளை வாங்கி வளர்க்கணும்னு நான் மறுத்துட்டேன். மறுத்துட்டேன். தாங்கள் 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்க சொன்னா நீங்க மறுத்துட்டீங்க. ஆமா ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை. ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? அதுக்கு மட்டும் தாங்கள் மறுக்க கூடாது. ஆமா என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசைம்மா? என் மன்னாதி மன்னவரே மகுட ஒளிராஜ மன்னா ஆசை மன்னா. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? கடவுளே தான் தான் நினைத்து சமமான தவமிருந்து
என்னாச்சு? ஏன் அப்படி சிரிக்காங்க? அது அப்படிதாம்மா. உங்க ஆட்டத்தை பார்த்தா மேய் மறந்து சிரிக்காங்க. ஆமா ஆமா அப்படியா அண்ணா? ஆமா. என்ன உங்க குழந்தைகளுக்கு என்ன ஆச்சுன்னா? அவளுக்கு ஆ, அடிக்கிட்டே ஆட்டம் போடுறா. அப்படியா அண்ணா? ஆமா. ஆகையினாலே அந்த நாகராஜன் தேவி நாகக்கண்ணி நாகக்கண்ணி ஆண்டவன் பகவான் நினைத்து நினைத்து 12 வருடம் பாடுற தவம் இருந்து இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே மகிமையினாலே தாயே குழந்தவரம் வாங்கி வாரேன் வாங்கி வாரே என்று தன் கணவனிடத்துல அந்த அம்மா கேட்க கேட்க அவன் பார்த்தார் நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன் இதுக்கு நம்ம மாட்டேன்னு மறுத்துட்டோம், ஆமா இவ என்ன மாதிரி செஞ்சாலும் செஞ்சு போடுவான் செஞ்சாலும் செஞ்சு விடுவா என்று ஆமா. அவன் பார்த்தார் நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன் அதாவதுமா ஆமா. பாவத்திலே பாவம் கொல்லாத பாவம் என்ன பாவம் தெரியுமா? கொல்லாத பாவம் என்னம்மா? அதாவது ஆமா அதாவது கணவனிடத்துல சுவாமி இன்னைக்கு சுந்தரதுறையில அம்மா உட்மாகாளி சந்தனமாரிக்கு கோயில் குடைவிழா நடக்கு, நடக்குது நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் பாரேன் என்று பெண்கள் கேட்டா கேட்டா அங்க 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தூக்கி கொடுத்து கொடுத்து அம்மாவுக்கு தேங்காய் பழம் வாங்கி ஆமா. உடைச்சு கும்பிட்டுட்டு கும்பிட்டு மாலை வாங்கி சாத்திட்டு ஆமா அம்மாவை கும்பிட்டுட்டு வான்னு வழி அனுப்பி வைக்கணும். வழிய அனுப்பி வைக்கணும். ஆமா, நல்ல வேலை. ஆகையினாலே சாமி கும்பிட போக வேண்டாம் ஆமா அப்படின்னு தடுக்க கூடாது. தடுக்க கூடாது. ஏன்னா அது பொல்லாத பாவம். கொல்லாத பாவம். பாவம். ஆமா இப்ப பாத்தீங்கன்னா என்ன? சாயந்துக்காரம்மா 3 வருஷம் திருச்செந்தூருக்கு மாலை போட்டு நடந்து போனாங்க. நடந்து போறாங்க. 3வது வருஷம் கருங்குழந்துகிட்ட தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. ஆமா என் மர்மம் சும்மா இருந்துச்சா? என்ன? இனிமே நாங்க 3 பேரும் மாலை போடுவோம். போடுவோம். நீ திருச்செந்தூருக்கு மாலை போட்டு நடக்கவே கூடாது. நடக்கவே கூடாது. நடந்த ஆமா கையும் காலையும் கட்டி கொண்டு போடுறோம்னு என் பிள்ளை உடுக்கடிக்க பிள்ளை சொல்லிட்டான். ஆமா நாங்க 3 பேரும் மாலை போடுறோம், ஆமா நீ எதுக்கு மாலை போடுத ஆமா என்று சொல்லிட்டான். சொல்லுதாங்க. என்ன என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாலே இதே சுந்தர தெருவுல ஆமா ஆனா முன்னாள் தர்மகர்த்தாவா இருந்தாங்க. இருந்தாங்க. அந்த அண்ணன் எங்க அன்னதானம் போடுவாங்க தெரியுமா? இங்க கருங்குளத்துக்கு கிழக்க. ஆமா ஒரு பேர் வாயாட தர மாட்டேங்குது. வருஷம் அந்த கோயில்ல அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அண்ணன் நான் பாத்திருக்கேன். கொடுத்திருப்பாங்க. ஆமா. ஆமா ஆனா இப்ப தர்மகர்த்தா பதவியை விட்டுட்டாங்க, விட்டுட்டாங்க. வேற ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. வேற ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆகையினாலே ஆமா அது வரைக்கும் நடக்க வேண்டான்ட்டாங்க. ஆமா யாரும் உடுக்கடிக்க அண்ணாவி. ஆமா ஆகையினாலே என்ன? சுவாமி கும்பிட போற பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சாமி கும்பிட போக கூடாதுன்னு தடுக்க கூடாது. தடுக்க கூடாது. பொல்லாத பாவம். கொல்லாத அந்த பாவம். பாரு, அதுதான் லொக்குலக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கான். ஆகையினாலே கடவுளை நினைச்சு குழந்தை வாங்க போறவங்க ஆமா நம்ம போயிட்டு வான்னு வழி அனுப்பிடுவோம். அனுப்பிடுவோம். அம்மா என் அம்மா எல்லாரும் இப்ப நீ போயிட்டு வா, போயிட்டு வா, நீ குழந்தையோட வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வா. இல்லைன்னா எந்த நேரமும் மண்டைக்குள்ள இருக்க தண்ணிய பூரா கண்ணுலயே வடிச்சு என்ன சோழி முடிச்சிருவேன். ஆமா பெண்களுக்கு லேசான்னா போதும், ஆமா சொரு சொரு சொல்லு. அதுவும் பாருங்க, ஆமா கண்ணீர் எங்கதான் இருக்குமோ அந்த பெண்களுக்கு. எங்க இருந்தா வருமோ? அந்த ஆண்களுக்கும் மண்டையில மூளை இருக்கு, பெண்களுக்கும் மூளை இருக்கு. இருக்கு. ஆனா நம்மளுக்கு படைச்ச கடவுள் ரொம்ப வாரம் வச்சியம்மா. ஆமா லேசாங்கம்னா கண்ணை புளிஞ்சு தொலைச்சிருவோம். ஆமா அப்படிதான். ஆகையினாலே ஆமா அந்த ஆண்டவன் இல்ல. அது வந்துருத என்ன செய்ய, கண்ண லேசாகம்னு வந்துருத கண்ணுக்குள்ள இருந்து. ஆகையினாலே ஆமா அந்த நாகக்கண்ணை பெண்ணாகப்பட்டவள் என்னாகப்பட்டவள். தன் கணவன் போய் வா என்று வரத்தை கொடுத்தார். ஆமா உடனே அந்த அம்மா குழந்தை வர வாங்க, வாங்க என் அப்பச்சடை அழகி அங்கார கோலக்காரி கோல விழியழகும் கோரந்தங்கை கோபாலனங்கை சேலை இடையழகி என் ஸ்ரீராமன் தங்கை அந்த செந்தூர பட்டழகி செந்தூர பொட்டழகி. இந்த அரமனைக்கு சொந்தக்காரி அதிகாரி உச்மாகாளி சொந்தமாரி பெருக்க ஆமா அந்த நாகராஜன் தேவி நாகக்கண்ணி நாகக்கண்ணி பகவான் நினைச்சு தவம் இருக்க வாராங்க. தவம் இருக்க வாரா. வருகின்ற பொழுது ஆமா தன் கணவனையே அந்த அம்மா வணங்கி வாராங்க. வணங்கி வராங்க. எப்படி வணங்கி வராங்க? எப்படி வணங்கி வராங்க? அங்கே உட்கார்ந்தாலும் வனம் வந்து அவன் முடிவாங்கிடல்
செய்தார்? அதாவது அந்த அம்மா தன் கணவனை வணங்குறாங்க. முக்காலும் வளமும் வந்து முடி வணங்கி தண்டனிட்டு, ஐங்கரமும் வளமும் வந்து அடி வணங்கி தண்டனிட்டு, போய்வாரை என்று சொல்லி புறப்பட்டாள் நாகக்கண்ணி. தன் கணவனை அந்த காலத்துல மனைவிமார்கள் எங்க சென்றாலும் முதல்ல மாமியா அவங்களை கும்பிடணும். ரெண்டாவது தாலியை கட்டிய கணவனை கும்பிடணும். கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எங்க பண்ணாலும் போகணும். இப்ப கணவனை கும்பிடுறாங்களா? மாமியா கும்பிடுறாங்களா? அதுதானே. இங்க வெளியே ஐயா பைக்க ரெடியா வச்சிருப்பாங்க. மாமியா அங்க இருந்து வருவாங்க. மருமகளே பார்த்து போயிட்டு வா. ஆமா, எங்களுக்கு போனவங்களுக்கு வர தெரியாது. இங்க வருவாங்க. வண்டி எடுக்காங்க, சீக்கிரம் போவோம். சிட்டா பறந்து முட்டாயா வரணும். அந்த நாகக்கண்ணு பார்ப்போம் படர்ந்த உப்பு கடலிலே வந்து அதே ஆலமரத்தை கண்டாள். அரணாறு மணி புற்றை கண்டாள். ஆலமரத்து அருகிலே அந்த அம்மா நாகக்கண்ணி சாந்தாலை தரைமளிகை சந்தனத்தால் ஓலமிட்ட இடத்திலே குலைவாளை கமுகு நாட்டி தலைவாளை இலைவிரித்து தந்தி முகல பிடித்து வைத்து தேங்காவள அவள்களை தீபதூபங்கள் படப்பு ஏற்றி ஆற்று மணலெடுத்து அரிலிங்கம் உருப்பிடித்தார். சேற்று மணலெடுத்து சிவலிங்கம் உருப்பிடித்தார். அந்த நேரத்திலே அந்த ஆயாகப்பட்ட உட்மாவாளி சந்தனமாறி பறக்க அந்த அம்மா நாகக்கண்ணி தன்னை தரையில் ஊண்டி இல்லாமல் 12 வருடமாக தவம் இருக்க அந்த நாகக்கண்ணி தவநிலையானது ஆதி பராசக்தி பார்வதியாளுடைய திரேகம் எல்லாம் அக்கினிவாட சுடர உடனே ஆண்டவன் பகவான் இடத்துல அம்மா சொல்லுதான், சுவாமி ஒரு நாள் இல்லாத திருநாளாக என் திரேகம் எல்லாம் அக்கினிவாட சுடரக்கூடிய காரணம் என்ன என்று பகவான் இடத்துல பார்வதி கேட்க உடனே பகவான் தன்னுடைய ஞானக்கண்ணை திறந்து ஆராய்ந்து பார்க்கும்போது நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது நாகன் சிவபெருமான் அறிந்தார். அம்மா உன்னை போல் ஒரு பெண்ணாகப்பட்டவள் குழந்தை வர வேண்டும் என்று என்னை நினைத்து தவம் இருக்கிறார். அந்த தவநிலை முற்றி பெற்று உன்னுடைய திரேகமெல்லாம் அக்கினிவாரை சுடர்கிறது என்று ஆண்டவன் பகவான் அம்மாள் பார்வதி இடத்துல சொல்ல உடனே பார்வதி சொல்லுகிறாள், சுவாமி என்ன நினைத்து தவம் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தாங்கள் எப்படியாவது குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சக்தி சிவனிடத்துல சொல்ல சிவபெருமான் சொல்லுறாரு, அம்மா எல்லோரும் நாடு வேண்டும், நகர வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்று நினைத்து என்ன நினைத்து தவமர்ந்திருக்க
இருக்காங்க. அவங்க கேட்ட வரத்தை நான் கொடுத்திருக்கேன். கொடுத்திருக்கேன். இந்த அம்மா தவம் இருக்கிறதோ ஒரு குழந்தைக்காக தவம் இருக்காங்க. ஆமா. அதனால ஒன்னாலையும் கொடுக்க முடியாது, என்னாலையும் கொடுக்க முடியாது. ஆகையினாலே இருவேருடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதக விதிப்படி குழந்தை இருந்தா கொடுத்துருவோம் என்று சக்தி சிவனும் கலந்து பேசி அங்க யாரோ வரவழைக்கார் பாருங்க. அதாவது எப்படி வரவழைக்காங்க தெரியுமா? உலகம் நல்லா கணக்கே ஆளு சித்திரபுத்திரன் ஐநாரை நினைத்த உடனே ஒரு நாள் இல்லாத திருநாளாக நாமளையும் நம்ம அப்பாவும் அம்மாவும் நினைக்காங்களே என்று போறவே போறோம், கைலாசம் போறோம். பார்த்தார் கருவேலா அரை திறந்து கணக்கு ஏற்ற கையில் எடுத்து அப்பாவும் அம்மாவும் அழைக்கார் என்று சித்திரபுத்திரனார் ஓட்டமும் பெரு நடைமாறும் ஓடி வந்து அந்தையே நாகராஜன் ஜாதகத்தை பார்த்து சொல்லுகிறேன். முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டம் ரவியிலை நாகராஜன் அண்ணன் தன் குழந்தையை விளையாடக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையை எத்தி விட்டார். அந்த குழந்தை கீழே விழுந்து இறந்து போச்சு. நாகக்கன்னியாகப்பட்டவர் முன்னே ஒரு பிறவியிலை தாய் தந்தைக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக குழந்தை உண்டாகி அந்த அம்மா கருவை கழிச்சிருக்கா. 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு என் தாய் பார்வதியாக பிறந்தாலும் நாகக்கன்னி ஜாதக விதிப்படி அவளுக்கு குழந்தை இல்லை என்று இருவேறு ஜாதகத்தையும் பார்த்து சொல்லிவிட்டு சித்திரபுத்திரனார் இருப்படம் சென்றார். உடனே அம்மாள் பார்வதி சொல்லுகிறாள், சுவாமி கங்கையது அணிந்த தேவா கைலங்கிரி வாசகனே உமா மகேஸ்வரா உலகை கட்டி காக்கும் இறைவா என்னை போல் பெண்ணல்லவா தாங்கள் வரம் கொடுக்க வேண்டும் என்று அம்மா சொல்ல ஆண்டவன் பகவான் சொல்லுறாரு. அந்த அம்மா பாம்பாக இருப்பதனாலே கைலாசம் வர பழடி 12 வருஷம் ஆகிரும். நானே வரம் கொடுத்து வருகிறேன் என்று பகவான் புறப்படக்கூடிய நேரத்தில் அம்மா சொல்றாங்க, கைலாசம் வரவழைத்து முன்னால வச்சு வரம் கொடுத்தீங்க, நாகக்கண்ணிக்கு நான் போய் வரத்தை கொடுத்தாரன்னு சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன், உங்களோடு வருவேன் என்று சக்தி சொல்ல சக்தியை பார்த்து சிவன் சொல்லுகிறார், பார்வதி படைத்திருக்க மனுக்களுக்கு கண்டு கண்டு படி கிடக்குது இந்த கரைக்கண்டர் பகவானுடைய வேலை. நீ அதை பாருங்க இதை பாருங்க, அதனால் நீ வரக்கூடாது என்று சொல்ல பார்வதி நான் வருவேன் என்று இருவேரும் கைலாசம் விட்டு அதே வரம் கொடுக்க வரக்கூடிய நேரத்தில் அழகான ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே என்ன போல ஒரு மதிகளைஞ்ச ஆம்பளையாளு படுத்திருக்காரு. ஆம்பளையாளு நல்ல கைய மட்டமல்லாக்க புடவைய கட்டி படுத்திருக்காரு. சும்மா படுக்க கூடாதா? ஆனா பூசணி கொடி சிறிய கொடி, அந்த பூசணி கோழியில இவ்வளவு காய் காய்க்கு இதோ இவ்வளவு பெரிய ஆலமரம், இந்த ஆலமரத்துல இவ்வளவு தண்டி பழம் பழுக்கு. இந்த கூறு கட்ட பகவானுக்கு என்ன கூறு இருக்கு, இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு கீழே படுத்திருக்க மனுஷன் மேல ஆலமரத்தை பார்த்துட்டு கேன்னு சிரிச்சாரு. சிரிக்காரு. பகவான் பார்த்தாரு, பெரிய மரத்துல சிறிய பழமா இருக்கு. பார்லிமெண்ட் இப்படி யாருக்கு பார்த்தாரு, நல்ல
ஆலதண்டி பழம் அது ஆலம்பழம் ஆலம்பழம் கொத்துன்னு வந்து நெத்தியில விழுந்துச்சு. நெத்தியிலே விழுந்துச்சு. அப்படியே நெத்தியில விழுந்த உடனே சொல்லுன்னு வலி எடுத்துட்டு வலி எடுத்துட்டு. அப்ப நினைச்சாரா அந்த ஆளு, ஆமா. ஆஹா என்ன? இவ்வளவு பெரிய பழம் வந்து நெத்தியில விழுந்து இந்த வலிக்கு வலிக்கு. அத்தாண்டண்டி பூசணி பழம் நம்ம மண்டையில வந்து விழுந்தா ஆமா. மண்டை சட்னி ஆகிரும். ஆமா. நல்ல வேளை பகவானே என்ன? ஆண்டவனே ஆண்டவனே பார்வதி பகவானே நினைச்சு கும்பிட்டு விழுந்து எந்திரிச்சு ஆரம்பத்தை விட்டு ஓடினாராம். ஓடினாராம். அதையும் பகவான் பாத்துட்டாரு. பாத்திட்டா. அதை விட்டு வார போகுது ஆமா. 11 வயசு பாலகன் பாலகன் அடுத்த ஆலமரத்துல குட்டிக்கு கொலை வெட்டுதான். குட்டிக்கு கொலை வெட்டுதான். ஏன்னா குட்டிக்கு ஆடி ஆவணி மாசம் இற இல்ல. இற இல்ல. ஆமா ஆமா. ஆலமரத்துக்கு கீழே கொண்டு விட்டுட்டு ஆமா. குட்டிக்கு கொலை வெட்டி போடுதான். கொலை வெட்டி போடுதான். ஆனா முனி கொப்புல உட்கார்ந்து அடிக்கோப்ப வெட்டுதான். அடி கொப்ப வெட்டுதான். இதை அந்த அம்மா பார்த்தாரு. பார்த்தார்கள். சுவாமி என்ன? கொலை வெட்டுதானே முனி கொப்புல உட்கார்ந்து அடிக்கோப்ப வெட்டுதானே. வெட்டுதானே. கொப்பு வெட்டு முடிஞ்சா பிள்ளைக்கிழ வந்து விழுந்து செத்தெல்லாம் போவான். செத்தெல்லாம் போவான். ஏ வாடகை ஏ பார்வதி. நான் அங்க இருந்து சொல்லி உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்லி கொண்டு வந்த? அதை பாருங்க இதை பாருங்கன்னு சொல்லாதனால கூட்டிட்டு வந்தேன். ஆமா. பெண் புத்தி என்பதற்கு காட்டி விட்டாங்க. ஆமா. இப்ப என்ன செய்யணுங்க? என்ன செய்யணுங்க? அந்த பிள்ளைய காப்பாத்தணும். ஆமா. அப்படியா? ஆமா. அவன் கொப்பு வெட்டி முடிஞ்சு கீழே விழும்போது கீழே விழும்போது அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ காப்பாத்திக்க, நீ காப்பாத்திக்க. அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா நான் காப்பாத்திக்கிறேன் நான் காப்பாத்திக்கிறேன். என்று சக்தியும் சிவனும் காலை வாகனத்திலே ஆகாயத்திலே நின்று கொண்டு இருந்து கொண்டு ஆகாயத்திலே நின்று கொண்டு புலம்புதாங்க. ஆமா. அவன் கொப்பு வெட்டு முடிந்தது. வெட்டு முடிந்தது. அப்படியே கொப்பும் குழந்தையும் ஆலமரத்துல இருந்து கீழே வாரான். கீழே வாரான். கீழே வந்து விழும்போது என்ன சொல்லி விழுந்தா? என்ன சொன்னம்மா? அவன் அம்மா என்று அம்மான்னு சொன்னானா அப்பான்னு சொன்னானா? அவன் என்ன சொல்லி விழுந்தான்? செத்தேன் செத்தேன் நான் செத்துட்டான். செத்தே போனா. பார்வதி அதுதான் அன்று எழுதினவன் அழிச்செழுத போறதில்லை, பின்னால வச்சு எழுதினவன் பிரிச்செழுத போறதில்லை. ஆறுன்னா ஆறுதான், நூறுன்னா நூறுதான், 120னா 120 தான். என்னப்ப பிரிச்சு படிக்க நேரம் இல்ல, அம்மா பிறக்கணும். ஆகையினாலே ஏ பார்வதி ஆனால் பகவான் என்று நினையாமல் என்ன பரிசோதனை செய்த காரணத்தினாலே 8 பேர் அதிகாரி சொன்னமாரி உற்றுமாறாளியாரி நீ போய் பிறக்க வேண்டும். டக்குன்னு பார்வதி அந்த இடத்துல 8 பரலாக்குனாரு. 8 பரலாக்குனாரு. உடனே அம்மா கேட்டாங்க, இறைவா நாகராஜன் நாகக்கண்ணிக்கு அட்டவாறு 8 பேரா நான் போய் பிறந்தா பழையபடி இப்ப கைலாசம் வருவேன், உங்களை விட்டு என்னால போக மாட்டேன். பார்வதி உனக்கு 1008 அவதாரம், ஆனால் இப்ப அட்டகாரி 8 பேரை போய் பிறக்கணும். உனக்கு 8 அவதாரம், உனக்கு மொத்தத்துல 1008 அவதாரம். ஆனா அவதாரம் உனக்கு, ஆனா நீ இல்லாம 4 இல்லாம நீ இல்ல. இல்ல இல்ல சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. ஆகையினால 8 பரல கையில எடுத்தாரு. நேர நாகக்கண்ணி தவத்துக்கு வந்தாரு. அம்மா ஒரு குழந்தைக்காக தாங்கள் தவம் இருந்தீர்கள், உங்களுக்கு 8 குழந்தை வரம் தந்தேன்.
வந்தேன் பிடிங்க பிடிங்கன்னு சொன்னாரு. உடனே அம்மா நாகக்கண்ணி தவத்தை விட்டு இறங்கி அந்த 8 பரலையும் வாங்கி கொண்டு தன் கணவனாகப்பட்ட நாகலோக பட்டணத்திலே வந்து நாகராஜ மன்னனிடத்திலே மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜ மன்னா வரம் வாங்கும் மட்டும் வணங்கி நின்றாள் வணங்கி நின்றாள் தன் கணவன்கிட்ட வந்தா மன்னாரி மன்னாரே மகுடமுடி ராஜமன்னா ராஜமன்னா மன்னா ஆண்டவன் பகவானை பார்த்தேன் 12 வருடம் தவம் இருந்தேன் ஆனா 8 குழந்தை வரம் வாங்கி வந்திருக்கேன் என்று தன் கணவன்கிட்ட சொல்லிவிட்டு கங்கை சென்று குளித்து நீராடி அதே 8 பறவையும் அந்த அம்மா அருந்தினார்கள். ஆண்டவனுடைய அருளாலை அந்த 8 பறவையும் சாப்பிட்ட நாள் முதலா அன்றோடு குளிமறந்து ஆகிலேயா சூறாகி 8 நாளாக 8 முட்டைகளையும் எடுத்து 8 முட்டையில் 41 நாள் ஒரு மண்டலம் நலமுடனே அடைகாத்து 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமை என்று மணி 12 ஆயிட்டு ஜோகனம் பிறந்துட்டலாம். ஆகையினாலே பங்குனி மாசம் 2வது செவ்வாய்க்கிழமை அந்த நெல்லுக்கு வேலையாக்கும் திருநெல்வேலி டவுனிலை நம்ம சுந்தர் தெருவிலை பிள்ளைவாழ் சமுதாயத்தை வாழ வைக்க வந்த மாதாரி சந்தான மாறி
கும்பக்காரி பாவக்காரி